Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சில டைம் குலாப் ஜாம் செய்யும்போது விரிசல் வந்து உடைஞ்சு போயிடும். இந்த மாதிரி உடைஞ்சு போகாம குலாப் ஜாம் எப்படி செய்யலாம்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். சூப்பரான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குலாப் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் JMC ஃபுட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. குலாப் ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு சர்க்கரை, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கட்டியாக மாவு பிசையும் போது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது விரிசல் வந்துடும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சினாலுமே உருண்டை பிடிக்க வராது. இது கூடயே 3 ஸ்பூன் அளவு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவை சேர்க்குறதுனால எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும், எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உடஞ்சி போகாமையும் கிடைக்கும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மாவு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சர்க்கரை பாவோட பதம் என்னென்னா கையில் தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். இது கூடயே எடுத்து வச்சுருக்க 4 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டும் போது டைட்டாக அமுத்தி உருட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸாக உருட்டி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி டைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஏன் சின்னதாக உருட்டியிருக்கேன்னா எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பெருசாகும், பாகில் போடும்போது கொஞ்சம் பெருசாகும். அதனால தான் நான் இந்த சைஸில் நான் உருட்டியிருக்கேன். எல்லாத்தையுமே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துட்டேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். குலாப் ஜாம் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயை ரொம்பவுமே கொதிக்க வைக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா குலாப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துனதுமே கரிஞ்சு போயிடும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குலாப் ஜாமுன் உருண்டையை மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். குலாப் ஜாம் செய்யும்போது சிம்மிலேயே வச்சு தான் செய்யணும். ஸ்பீடாக வச்சோம்னா உள்ளே வேகாது, சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. போட்டதுமே உடனே கலந்து விட்டுறக்கூடாது. அப்படி கலந்து விட்டோன்னா கரண்டி பட்டு உடஞ்சி போயிடும். இது எல்லாமே லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே உடஞ்சி போகாமல் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்ததுமே சூட்டோடையே நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகில் சேர்த்திக்கணும். அப்போ தான் பாகு எல்லாம் குலாப் ஜாமுக்குள்ளே போய் நல்லா ஊறும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம்.
எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதையுமே சூடாக இருக்கும்போதே பாகில் போட்டுக்கிறேன். 2 மணி நேரம் பாகிலேயே நல்லா ஊறட்டும். குலாப் ஜாமுனை பாகில் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே பாகில் நல்லா ஊறிடுச்சு. சுவையான குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.